Hello students, welcome to AA Max. இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்டில் ரியல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 2.8ல வந்து ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? Represent the following information in scientific notation. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு இங்கே கீழே 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதோடைய வர ஆன்சரை நம்ம எப்படி எழுதணுமா, சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். த வேர்ல்டு பாப்புலேஷன் இஸ் நியர்லி 7000000ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஆன்சர் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஓகே. ஸோ சயின்டிஃபிக்கில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, பாயிண்ட் வச்சு 10 பவரில் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே வந்து நேச்சுரல் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 7. ஸோ 7.0 into 10 power of. ஸோ 10 power of எழுதிங்களா, பாயிண்ட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 10 பவரில் எழுதணும். இப்போது 7 விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ த பவர் ஆஃப் 9. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 946052840000 சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எழுதுவோம், நேச்சுரல் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு இங்கே 9. ஸோ 9 பாயிண்ட் இங்கேருந்து இந்த 4லேருந்து இந்த 4 வரைக்கும் எழுதுவோமா? ஸோ அப்போ 46052884. ஸோ இன்டூ அதோட முடியுது 10 பவர் ஆஃப். ஸோ இங்கே 9லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 4லேருந்து இந்த 0 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 4லேருந்து 0 வரைக்கும் கவுண்ட் பண்ணால் நமக்கு 15 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஓகேங்களா, நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 0.00 சம்திங் கொடுத்துட்டு 91093822 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு நேச்சுரல் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 9. ஸோ அப்போ 9.2 வரைக்கும் எழுதணும். பாயிண்ட் வச்சாச்சோ. ஸோ 1093822 into 10 பவர் ஆஃப். ஸோ நமக்கு நெகட்டிவில் போகுது. ஸோ லெஃப்ட் சைட் போகுது. அப்போ நம்ம இங்கேருந்து இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே போனோம்னா நமக்கு மொத்தம் இங்கே வந்து 31 zeros வரும். ஸோ அப்போது பவரில் என்ன போடுவீங்க, -31. ஓகே. ஸோ இது புரிஞ்சுதுங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சிம்ப்ளிஃபை first subdivision 2.75 into 10 power of 7 plus 1.23 plus 10 power of 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சரும் எப்படி தான் எடுத்துகிட்டு வரணும், அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்க சம்மில் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே பாருங்கள், 10 பவர் ஆஃப் 7, இங்கே 10 பவர் ஆஃப் 8 வந்து நமக்கு என்னவாக இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம வெளியே எடுத்துருவோமா? ஸோ 10 பவர் ஆஃப் 7. ஸோ 10 பவர் ஆஃப் 7லேருந்து 10 பவர் ஆஃப் 8லேருந்து நம்ம 10 பவர் ஆஃப் 7 வெளியே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 2.75. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 1.23 இன்டூ இங்கே என்ன எடுத்துட்டோம், நம்ம 10 பவர் 8லேருந்து நம்ம 7 ஆல்ரெடி எடுத்தாச்சு. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 10 பவர் ஆஃப் 7 2.75 ப்ளஸ் இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 1.23 இன்டூ 10. ஸோ இது அப்படியே தான் வரும். பிகாஸ் ஏன்னா 10 ஆட் பண்ணுறதுனால, மல்டிப்ளை பண்ணுறதுனால நமக்கு அப்படியே தான் வரும். ஸோ இத்தனை டெசிமல் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும் பாருங்கள், 2. அப்போ 1 2. ஸோ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர 0 வந்து நமக்கு வேல்யூ கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா 12.3 அப்படியே எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 10 பவர் ஆஃப் 7, இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போது 2.75. ஸோ இந்த பாயிண்ட் எப்போவுமே வந்து டைரெக்டாக ஒரே மாதிரி ஒரே இதில் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 12 3. ஓகே. ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ 5 7 3 10 3 5 இங்கே பாயிண்ட் இருக்குல்ல, பாயிண்ட் வைக்கணும். ஸோ இங்கே பேலன்ஸ் 1. ஓகேங்களா? ஸோ 15.05. ஓகே. ஸோ இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 15.05 இன்டூ 10 பவர் ஆஃப் 7. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்ம அது எப்படி எழுதுவோம், நம்ம அதோட ப்ரொசீஜர் என்ன, பாயிண்ட் வச்சிரும். 1.505 இன்டூ 10 பவரில் எழுதுவோம் இல்லையா? ஸோ 10 பவரில் எழுதும்போது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டெசிமல் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ அதனால் 1 இன்டூ 10 பவர் ஆஃப் 7. ஓகேயா? ஸோ அப்போ அதை ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வரும், 1.505 இன்டூ. ஸோ இந்த 2 10க்கு ஒரு 10 காமனாக எடுத்தாச்சு. 1 + 7 பவரில் நமக்கு என்ன இருக்குது, 1ம் 7ம் இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும். அப்போது
நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 1.505 into 10 power of 8. ஓகே, ஸோ இதுதான் இந்த சம்முக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க, அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமாம்மா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 1.598 into 10 power of 7 minus 4.58 into 10 power of 15. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சப்ட்ராக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம வந்து ஆட் பண்ணோம், இங்கே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, சப்ட்ராக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம்மில் பார்க்கணும் 10 power of 17 and 10 power of 15 வந்து நமக்கு என்னவாக இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ 10 நமக்கு காமனாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், 10 power of 15 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே தனியாக எடுப்போம். அப்போ மீதி என்ன இருக்கும், 1.598 into இங்கே வந்து நம்ம 15 தனியாக எடுத்ததுனால நமக்கு இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 இருக்கும். 17லேருந்து 15 போச்சுன்னா 2. ஓகேயா? மைனஸ் 4.58. ஓகே, ஸோ 10 power 15 வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு வெளியே. ஸோ நம்ம போட வேண்டியதில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 10 power of 15 1.598 into இந்த 10 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 times மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 100. ஸோ 100 minus 4.58. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 10 power of 15 இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ 1598 into 100. ஸோ இதை பண்ணோம்னா நமக்கு டைரெக்டாக 2 0 அப்படியே ஆட் ஆகிடும். ஓகேயா? ஸோ எத்தனை டெசிமல் தள்ளி நமக்கு பாயிண்ட் வந்திருக்கு, 3. அப்போ 1 2 3. ஸோ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 0 கேன்சல் ஆகிடும். அப்போது 59.8 மைனஸ் இங்கே 4.58 அப்படியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 10 power of 15. ஸோ இந்த 159லேருந்து 0.8லேருந்து மைனஸ் 4.58 என்ன பண்ணணும், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே பண்ணி கட்டுற பாருங்க, 159.8. ஸோ இங்கே பாயிண்ட் நேராக வச்சிரும். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும், 5 வரும், இங்கே வந்து 4 வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே எதுவுமே இல்லைன்னா நம்ம 0 போட்டுக்கிறோம். ஸோ 0லேருந்து 8 வந்து நமக்கு சப்ட்ராக்ட் ஆகாது. ஸோ நம்ம பக்கத்தில் பார் ஆகும். அப்போ இங்கே என்னவாகும், 10 ஆகும். ஸோ 10லேருந்து 8 போச்சுன்னா 2, 7லேருந்து 5 போச்சுன்னா 2, 9லேருந்து 4 போச்சுன்னா 5, 5 இந்த 1 அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 155.22. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்போ நார்மலாக எடுத்து எழுதிடலாம். 155.22 into 10 power of 15. ஸோ இது இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும். அதனோட ப்ரொசீஜர் என்ன, பாயிண்ட் வச்சு. ஸோ 1.5522 into 10 power of. ஸோ இங்கே என்ன போடுவீங்க, பவரில் நம்ம 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சதுனால நம்ம இங்கே 2 போடுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன, 10 power of 50. ஸோ 1.5522 into 10. ரெண்டு 10க்கு ஒரு 10 காமனாக எடுத்துருவோமா, அப்போ 2வையும் 5வையும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.5522 into 10 power of 2வையும் 15வையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 17. அவ்வளோதான். ஓகேங்களா? சிம்பிளாக இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 1.02 into 10 power of 10 into 1.20 into 10 power of 3. ஸோ நமக்கு என்னங்க கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வெரி சிம்பிள் தான், நம்ம அப்படியே டைரெக்டாகவே எடுத்து போட்டுடலாம். அப்போ நமக்கு இங்கே சம்மில் பார்க்கணும், 10 power of 10, 10 power of 3. ஸோ 10 நமக்கு காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இதை எடுத்துடலாம். 1.02 into 1.20 in 20. ஓகேங்களா? இன்டூ இந்த 10க்கும் இந்த 10க்கும் ஒரு 10 எடுத்துடலாமா. இங்கே மேலே பவரில் நமக்கு என்ன இருக்கும், 10 இருக்கும். அண்ட் தென் இங்கே -3. ஓகே, ஸோ அப்போது இந்த 1.02 இன்டூ இந்த 1.20 இறக்கிட்டோமா. இங்கே 10ல் பவரில் என்ன இருக்குது, நமக்கு 10ல் -3 இருக்குது. ஸோ இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 7. ஸோ இதையும் நம்ம இப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிடலாமா. 1.02 இன்டூ 1.20. ஸோ இந்த 0வோட இது எல்லாத்தையுமே பண்ணால் நமக்கு 0 தான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2. 2 2s are 4, 0 2s are 0, 1 2s are 2. ஸோ இந்த 1ஆல் பண்ணோம்னா அப்படியே தான் வரும். அப்போ 2 0 1. ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 4 2 2 1. எத்தனை டெசிமல் தள்ளி நமக்கு பாயிண்ட் வந்திருக்கு, 1 2 3 4. ஸோ 4 டெசிமல். அப்போ 1 2 3 4 எங்கே பாயிண்ட் வரும், இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் எடுத்து இங்கே அப்படியே அப்ளை பண்ணிடலாம். 1.224.
இங்கே வந்து நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 0 நமக்கு கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. அப்போது இன்ட்டு 10⁻7. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேயாம்மா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 8.41 into 10⁻4 divided 4.3 into 10⁻5. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிவைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மெத்தடில் எழுதிக்கலாம். 8.41 into 10⁻4 divided by 4.3 into 10⁻15 அப்படின்னு எழுதிக்கிட்டோமா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். நம்ம வந்து இங்கே டிவிஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம். ஸோ நமக்கு இங்கே வந்து டெசிமலில் வந்திருக்கிறதுனால நம்மளால் கேன்சல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த 8.41ஐயும் 4.3ஐயும் வந்து நம்ம வந்து ஃபுல் நம்பராக மாற்றணும். அதாவது டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் நம்ம மாற்றணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடலாமா? 8.41 divided 4.3 ஓகேவா இன்ட்டு நம்ம 100ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் நம்பர் ஆகிடும். ஏன் இங்கே நமக்கு 100 வந்தது அப்படின்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குது, 2 நம்பர் இருக்குது. அதனால் இங்கே வந்து இங்கே 2 நம்பர் போட்டிருக்கோம், 2 0 போட்டிருக்கோம். மேபி இங்கே 3 or 4 இருந்தால் நமக்கு இங்கேயும் அதே மாதிரி வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதையும் நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 8.41 into 100. ஸோ அப்படியே வந்துடும் 841, இந்த 2 0 வந்துடுங்களா. இப்போ பாருங்கள் எத்தனை பாயிண்ட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும், 1 2. அப்போது 1 2 அப்போது கேன்சல் ஆகிடுச்சின்னா நமக்கு என்ன வருது, 841. ஸோ நமக்கு முழுசாக கிடச்சிருச்சா, ஃபுல் நம்பராக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ 841. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 4.3 into 100. ஸோ இந்த 2 0 நமக்கு என்ன ஆகிடும், அப்படியே ஆட் ஆகிடும். எத்தனை டெசிமல் தள்ளி, 1. அப்போது இங்கே 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு பாருங்கள் 430 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ 430 கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா மேலே வந்து நமக்கு 10⁻4 divided 10⁻5 இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே எடுத்துகிட்டு வருவோம். அப்போ 10 4 இந்த 5 வந்து நமக்கு நியூமரேட்டில் போகும்போது மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு மைனஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், டிவைட் கொடுத்துடலாமா? அந்த இது பார்த்துடலாமா? பாருங்கள் அது கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா, அது கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். 430 841 ஓகேவா. ஸோ 430 430 ஓகே. ஸோ 8லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4, 4லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1, 1லேருந்து 0 போச்சுன்னா 1. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், இதுலேருந்து இது நமக்கு அடங்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்ப்போம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 9 430s ஆர் 3870 ஓகேங்களா. ஸோ இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும் ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 240 நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சதால் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம், மறுபடியும் வந்து 0 சேர்த்துக்கிறோம் ஓகேங்களா. 5 into 430 நமக்கு என்ன வரும்னா இங்கே 2150 வரும் ஓகேங்களா. ஸோ 430 into 5 போட்டிங்கன்னா இந்த இது வரும் 2150 வரும். ஸோ இதிலிருந்து இதை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 350 வரும். நம்ம இன்னொரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ அகெயின் 2500 வரும். அகெயின் 5ஆல் மறுபடியும் அதே மாதிரி போடணும். ஸோ 430 into 5 ஆர் 2150 வரும் ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 350 வரும். அகெயின் ஒரு 0 சேர்த்துக்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 8 சேர்க்கலாம். ஸோ 430 into 8ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3440 வரும். ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 6. ஸோ இந்த டிவைடர் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 தடவை பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நான் இதோட நிறுத்திக்கிறேன், ஏன்னா போயிட்டே தான் இருக்கும். அப்போது 1.9558 into 10 power of 10ல் வந்து என்ன இருக்குது பவரில் 4 minus 5. அப்போது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4லேருந்து 5 minus 1. ஏன்னா 5 வந்து பிக் நம்பர் இல்லையா, ஸோ முன்னாடி இருக்க சிம்பிள் இங்கே போட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஓகேயா. இந்த டிவிஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த சம்ஸோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.